Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1056 part 2. ஓபன் பண்ணா யமட்டோ சாமுராய் கூட்டம் அப்புறம் அந்த அனிமல் பைரட்ஸ் அவங்க இவங்கன்னு எல்லாம் பிக் மாமா சம்பவம் பண்ணத வாயை பொழந்துக்கிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோடு பிக் மாமா வச்சு சம்பவம் பண்ணது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல தான். ஸ்டீல் பீம் எல்லாம் யூஸ் பண்ணி பொழந்திருக்கானுங்களே, ஒருவேளை நஞ்சிருப்பாலோ நசுங்கி இருப்பாலோன்னு ஒரு டவுட். என்ன உசுர கொடுத்து அடிச்சிருக்கானுங்க பாருங்க, போட்ட சண்டையில எப்படி மூச்சு வாங்குதுன்னு. அனிமல் பைரட்ஸ் எல்லாரும் பயந்துட்டானுங்க. பிக் மாமாலேயே இவனுங்களை சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நம்மளால மட்டும் எப்படி முடியும்னு. இப்ப இவனு ரெண்டு பேருமே அவங்களோட முழு எஃபோர்ட்டை போட்டு தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அதுலயும் யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவனோட மேக்னெட் பவரை வெளியில கொண்டு வந்திருக்கான். அதாவது அவன் எப்பவும் யூஸ் பண்ணுவான், ஆனா அதை மத்தவங்க பாடியில ரியாக்ட் பண்ண வச்சு அதை அப்சர்வ் பண்றது இப்பதான் பண்றான். அவனால எதை வேணாலும் மேக்னெட்டா மாத்த முடியும். ஆமா, உன்னால இதை எவ்வளவு நேரத்துக்கு பண்ண முடியும்னு கேட்டா சொல்ல முடியாதும்பா. ஏன்னா இந்த சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அது இவனோட வீக்னஸ் ஆயிடுமே. இப்படி அவனுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்க அந்த டைம் திடீர்னு ஒரு பீம் மட்டும் அப்படியே பறக்கும். அதாவது பிக்மாம் மேல விழுந்த பீம் டக்குன்னு கண்ணை திறக்கிற ஒரு விஷுவலை காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் பிக்மாம் ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டா. என்ன பண்ணாலும் அவ அடங்க மாட்டா போலயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அதிருமா. எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே பீதியில பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பீம்ஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னா திரிக்கும். உடனே இன்னும் எல்லாத்துக்கும் பீதி ஆகும். ஏன்னா பிக் மாம் எவ்வளவு பெரிய தலைவலின்னு இவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணி திரும்பி வரான்னா பயம் இருக்கத்தானே செய்யும். அப்படியே எல்லா பீமையும் ஒன்னு ஒன்னா தள்ளி விட்டுட்டு பேய் மாதிரி எந்திரிச்சு நிப்பா. பார்க்கவே படுமயங்கரமா இருக்குது. எல்லாம் கதறாங்க, என்னடா இவ்வளவு கொடூரமா வர்றான்னு. இவனுக்கு சிரிப்பா இருக்கும். நம்ம பண்ண அட்டாக்கு கடைசியில அவளை கடுப்பேத்துச்சே தவிர மத்தபடி எதுவும் பண்ண மாதிரி இல்லையேன்னு. அதுக்கப்புறம் இவனுக்குள்ளே சண்டை. என்னன்னா பேக்கப் இருக்க சொல்லி சொன்னால அந்த மாதிரி அவனும் அந்த வேலையை பண்ணான். ஆனா அதே நேரம் இவன் ஒரு அட்டாக்கோட நிப்பானால அதுதான் பெரிய தப்பு. யாரு யூஸ்டஸ் கிட்டு. அதனால ரெண்டு பேரும் கத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பிக் மாம் என்ன பண்ணுவா, லைஃபா இல்ல டெத்தான்னு தான் கேட்பா. ஆனா இந்த டைம் ரெட் பீன் சூப்னு கத்துவா. அவ கத்துறத பார்த்த உடனே அங்க இருந்து அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் ஆடி போயிட்டானுங்க. ஏன்னா இந்த கிறுக்கனுக்கு என்ன பண்ணானுங்க, ரெட் பீன் சூப் எல்லாத்தையுமே கீழே கொட்டி விளையாடுறது, லூஃபி மேல ஊத்தி விளையாடுறதுன்னு தேவையில்லாம ஏகப்பட்ட சூப்பை வேஸ்ட் பண்ணானுங்க. இப்ப மட்டும் அது ஒழுங்கா இருந்துருச்சுன்னா அதை கொடுத்து இவளை சமாதானப்படுத்தி ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கலாம். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே, இனி நம்ம லைஃப காப்பாத்திக்க என்ன பண்றதுன்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பை மட்டும் குடுக்கலன்னா அவங்களோட லைஃபை ஆட்டைய போட்டுருவான்னு. சோ சூப்பு குடுக்கல, அதனால அவங்களோட லைஃபையே மொத்தமா எடுத்து அதை நெப்போலியன், ஹெரா, புரோமித்தியஸ் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம அங்க செதறி கிடக்கிற சில்ரைட்டாங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இப்ப அவ வீக் ஆயிட்டா சண்டை போட்டதுல. அதனால அவளோட லைஃப் ஒரு வருஷத்தோட எடுத்து அவளே சாப்பிடுவா. ஆம்பிட்டு தான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி எந்த அளவுக்கு அவ ஸ்ட்ராங்கா இருந்தாலோ அதை விட இப்ப பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிட்டா. சாதாரணமா இவ கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே நம்மளுக்கு படாத பாடு பட்டானுங்க. இதுல இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா. இந்த சுருக்கு பைய இவ்வளவு வித்தைகளை கையில வச்சிருப்பான்னு எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட பாடி முன்ன விட இன்னும் பெருசா மாறும். ஆமா, முன்னாடியே அவ முட்டிய சுத்திட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும். அவ்வளவு பெரிய சைஸ். இதுல இன்னும் சைஸ் பெருசானா என்ன ஆகுறது? ஆனா அதை பத்தி இவனு கவலைப்படுற மாதிரி இல்ல. ஆகட்டும் ஆகட்டும், நல்ல பெரிய சைஸ் ஆனாதான் இன்னும் சண்டை போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூஸ்டஸ் கிட்ட சொல்லுவான். நான் லாக்கு ஒண்ணும் புரியல. இவளை அடிச்சு பறக்க விட்டா சாவாளா இல்ல துண்டு துண்டா வெட்டுனாதான் சாவாளா, என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இவனுங்க 4 எம்பரர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நினைச்சானுங்களோ அதை விட இவங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. சாமுராய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. ஆல்ரெடி கேசல் வேற தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குது. இதுல இவ வேற பெருசாயிட்டா. இதுக்கு மேல டேஞ்சரான சிச்சுவேஷன் வாழ்க்கையில ஒண்ணு இருக்கா என்ன? பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர் இப்ப கம்ப்ளீட்டா நரகமாவே மாறிடுச்சு. என்ன ஆக போதோ தெரியல. இப்ப யமட்டோ இருந்துட்டு நல்ல வேலை பிக் மாமா இங்க எல்லாம் பிஸியா வச்சிருக்காங்க. இந்த கேப்ல நான் பேஸ்மெண்ட்டுக்கு போயிருவேன். அமனசுக்கே எப்படியாச்சும் இந்த ஐலாண்ட ஸ்டாப் பண்ணிடுவான். ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வேற அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. யாரு கையிலயும் சிக்காம அந்த கேவ் சேம்பருக்கு போனா போதும்னு கரெக்டா அங்க இருக்க கதவை கண்டுபிடிச்சு ஓங்கி போய் அடிச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிருவான். இப்ப என்னன்னா பிக் மாம் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டிருக்கான். ஆனா கடந்த 10 வருஷங்களா இந்த அளவுக்கு அவ வழியை அனுபவிச்சது இல்ல. ஆனா இந்த டைம் இவனு ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி அவளை இன்னுமே வெறுப்பேத்தி விட்டுட்டானுங்க. உங்க ரெண்டு பேர்த்தோட பேரும் இப்ப என் ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. ட்ரஃபால்கர்லா, யூஸ்டஸ் கிட்டு கூட ஸ்டார் ஹேட்டையும் சேர்த்திதான். உங்க 3 பேர்த்தையும் கண்டிப்பா நான் சம்பவம் பண்ணாம விட மாட்டேன். என் இடத்தையே நீங்க ஆக்குபை பண்ண வந்து என்னையவே அட்டாக் பண்ணிருக்கீங்க. இனி தாண்டா உங்களுக்கு இருக்குதுன்னு பயங்கரமா நிப்பா. உடனே எல்லாம் பார்த்துட்டு என்னால நம்பவே முடியல. இவளை மட்டும் போட்டு தரலன்னா நம்மளால நம்ம ஹிஸ்டரிய படிக்கவே முடியாது. அதனால இவளை ஒரு கை பார்த்தே தேரணும்பா. யூஸ்டஸ் கிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகுறதுக்குள்ள இவளோட பொசிஷன்ல இருந்து எப்படியாச்சும் இவளை இறக்காம விட மாட்டேன். இவளை சம்பவம் பண்ணியே தீர்வேன். ரெண்டு பேரும் வெறியோட இருக்காங்க. ஆனா அதை விட பிக் மாமு கண்ணுல பயங்கர ஃபயரோட இருக்கா. இனி இதுக்கப்புறம் தான் பிக் மாமோட முழு வெறித்தனத்தையே இவனுங்க பார்க்க போறானுங்க.
சண்டையில ஜெயிப்பானுங்களா தோப்பானுங்களான்னு தெரியல. ஆமா இந்த சாமுராய் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? மெயினா யோகரோவும் அவனோட ஆளுகளும் அவனுங்க தான் பவர்ஃபுல்லான ஆளுங்க, சூப்பர் சாமுராய்ஸ்னு சொல்லி பில்டப் எல்லாம் பண்றானுங்க. வாரோட ஸ்டார்டிங்ல அவனுங்க சண்டை போட்ட மாதிரி பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இவனுங்க ஒரே இடத்துல நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கதை கதையா அடிக்கிறானுங்களே தவிர ஒரு கடுகளவுக்கு கூட அவனுங்க சண்டை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க, பிக் மாமா இவனுங்க ஜெயிச்சானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.